ஹாய் காய்ஸ் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சோம். கேரட் வந்து ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அது ஒயிட்டன் ஆக்கும், பிரைட்டன் ஆக்கும், க்ளோ ஆக்கும், எல்லாமே ஆக்கும். நீங்க பிரைட் டு பி ஆகுறீங்கன்னா இது கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு தான் இருப்பீங்க. ஈவன் நானும் எடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனா இதுல முக்கியமா உங்களுக்கு தெரிய வேண்டிய என்னன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பிட் லேட்டா கூட இருக்கலாம். நான் வந்து இப்பதான் அதை யோசிச்சு சரி இதை ஏன் போடக்கூடாது அப்படின்னு யோசிச்சு இதை போடுறேன். இந்த கேரட்ல வந்து வைட்டமின் ஏ இருக்கு. இது கூட குட் ஃபேட்ஸ் சேர்த்தோம்னா நம்மளுக்கு அதோட வைட்டமின் ஏரோட அப்சார்ப்ஷன் நம்ம பாடியில ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க கண்டிப்பா இதுல வந்து மில்க் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கோகோனட் போடுங்க. நான் கோகோனட் தான் போட்டேன். கோகோனட் போட்டவங்க கொஞ்சமா போடுங்க, நிறைய போட்டுறாதீங்க. அதுவே அதுக்கப்புறம் பேட் ஃபேட் ஆயிரும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொன்னு முக்கியமா என்ன தெரியுமா சொல்ல வந்தேன், இது வஞ்சர மீனா. எனக்கு அது சின்ன வயசுல இருந்தே தெரியாது. ஆனா எங்க ஊர்ல அது கிடைக்கும். எங்க ஊர்ல இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, நெய் மீன் சொல்லுவாங்க. ஆனா அதுவே எனக்கு இப்பதான் தெரியுங்க. இருந்தாலும் வளமீனா வஞ்சர மீனான்னு கேட்டீங்கன்னா வளமீன் தான் சொல்லுவேன். நீங்க வளமீன் சாப்பிடலாம் ட்ரை பண்ணிட்டு 2வது என்கிட்ட சண்டைக்கு வாங்க. ஸோ இன்னொரு வீடியோ பார்க்கலாமா? அன்டில் தென் பாய்.